கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரர் ஆனாரே. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வசனத்தின் மூலம் தேவனுடைய ஆச்சரியமான அன்பு பராமரிப்பு வெளிக்காட்டப்பட்டுள்ளதை நம்மால் காண முடிகிறது. இயேசு ராஜாதி ராஜாவாக, கர்த்தாரி கர்த்தராக, தேவனுடைய ஒரே குமாரனாக, சிருஷ்டிகராக இருந்த போதிலும் பரலோகத்தில் உள்ள எல்லா மகிமையும் விட்டுவிட்டு இந்த உலகில் வந்து வறுமையில் வாழ்ந்தார். மக்களை வறுமையிலிருந்து மீட்பதற்காக இயேசுதாம் மற்றவரால் இகழப்படவும் தவறாக நடத்தப்படவும் சம்மதித்து இவற்றையெல்லாம் அவர் சகித்து கொண்டார். ஆதியிலே தேவன் மனிதனை சிருஷ்டித்து சிரமமில்லாமல் பழங்களை சாப்பிட்டு கடின உழைப்பில்லாமல் ஒரு செழிப்பான வாழ்க்கை அனுபவிக்கும்படி கட்டளையிட்டிருந்தார். இருந்தபோதிலும் முதல் மனிதன் ஆதாம் சோதனைக்குட்பட்டு தேவ வார்த்தையை மீறினதினால் மனுகுலம் அனைத்துக்கும் நெற்றியின் வேர்வையினாலும் கடின உழைப்பினாலும் ஆகாரத்தை சாப்பிட வேண்டியதாகிவிட்டது. இதனால் மனிதன் அடிக்கடி தேவையுள்ள நிலையிலும் வறுமையிலும் அவன் வாழ்கிறான். வறுமையை நாம் பாவம் என்று கருத முடியாது. ஏனெனில் இயேசு வறுமையை மன்னிப்பதற்காக தன் இரத்தத்தை சிந்தவில்லை. ஆனால் வறுமை தேவனுக்கு ஆதாம் கீழ்ப்படியாததினால் வந்த ஒரு சாபம். எனவே இயேசு உங்களை செழிப்பாக்க தாம் வறுமையிலே வாழ்ந்தார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சிலர் இயேசுவின் வறுமையை ஆவிக்குரிய வறுமை என்று கருதுகின்றனர். ஆனால் இயேசு பரிசுத்த ஆவியினால் கற்பம் தரிக்கப்பட்டதாலும் அவர் பிதாவாகிய தேவனோடு ஒன்றாய் இருப்பதினாலும் ஆவிக்குரிய வறுமையில் வாழ்ந்தார் என்று சொல்ல முடியாது. வறுமையில் இருந்து உன்னை மீட்பதற்காக இயேசு வறுமையில் வாழ்ந்தார் என்பதை மனதில் கொண்டு தேவனுடைய அன்புக்காகவும் கிருபைக்காகவும் நன்றி செலுத்தி ஒரு செழிப்பான வாழ்க்கை வாழ முடியும். ஜெபத்தில் பணத்திற்காக வேண்டிக் கொள்வது தவறு என்று ஒரு சிலர் சொல்லுகின்றனர். இன்னும் சிலர் கிறிஸ்தவர்கள் வறுமையில் வாழ வேண்டும் என்று நினைக்கின்றனர். இந்த கருத்து தேவனுடைய சித்தம் என்று சொல்ல முடியாது. வேதாகமத்தில் ஆசீர்வாதமான வசனங்களை காண முடிகிறது. உதாரணமாக உபாகமம் 28:2-6 வரைக்கும் நாம் வாசிப்போம் என்று சொன்னால் அங்கே சொல்லப்படுகிறது, பாருங்கள், நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் பொழுது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உன் கற்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தைகளும் ஆகிய உன் மிருக ஜீவன்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். உன் கூடையும் மாப்பு செய்கிற உன் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். 3 யோவான் 2 சொல்லப்பட்டிருக்கிறது என்னவெனில், பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். உண்மையில் தேவனுடைய மக்களாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு, தானியேல் இவர்கள் எல்லாருமே செழிப்பான வாழ்க்கை வாழ்ந்தார்கள். பிரியமானவர்களே, பெற்றோர் தங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல காரியங்களை கொடுக்க விரும்பும் பொழுது உன்னுடைய அன்புள்ள தேவன் நீங்கள் நம்பிக்கையுடன் கேட்பதை அவர் உங்களுக்கு கொடுக்க சித்தமுள்ளவராயிருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. தேவன் உங்களுக்கு பதில்களையும் ஆசீர்வாதங்களையும் தர விரும்புகிறார். நீங்கள் அவரிடத்தில் கேட்காமல் அல்லது நோக்கமில்லாமல் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியாது. நீங்கள் ஒன்றையும் விதைக்காமல் எதையாவது அறுக்க முயன்றால் தேவனை பரியாசம் செய்து ஆவிக்குரிய விதிக்கு விரோதமாக செயல்படுகிறீர்கள் என்று அர்த்தமாம். சிலர் இவ்விதமாக சொல்லலாம், நான் விதைக்க விரும்புகிறேன், ஆனால் என்னால் முடியாது, ஏனெனில் நான் மிகவும் ஏழை. ஆனால் வேதாகமத்தில் ஏழையாயிருந்த பலரை காணலாம். அவர்கள் ஏழ்மை இருந்த போதிலும் திறமையாக விதைத்ததினால் சிறப்பான வெகுமதியை பெற்றுக்கொண்டார்கள். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தில் தேசத்தில் 3.5 ஆண்டுகள் பஞ்சம் இருந்ததாக வாசிக்கிறோம். பஞ்சம் இருந்த சமயம் சீதோனில் உள்ள சாரிபாத் ஊரில் இருந்த ஒரு விதவை தனக்கிருந்த கொஞ்சம் மாவையும் எண்ணெயும் வைத்து எலியா தீர்க்கதரிசிக்கு ஒரு அடையை செய்து கொடுத்தாள். தேவன் தமது ஊழியக்காரனுக்கு அவள் செய்த உபகாரத்தை பார்த்து அவளை அதிகமாய் ஆசீர்வதித்தார். தேசத்தில் மழை பெய்யும் நாள் வரை அவளிடம் இருந்த மாவும் எண்ணெயும் குறையவே இல்லை. பிரியமானவர்களே, இயேசு வாழ்ந்த காலத்தில் காணிக்கை பெட்டியில் ஒரு ஏழை விதவை
ஒரு காசு மதிப்பு கூட இல்லாத 2 நாணயங்களை போட்டாள். இருந்தபோதிலும் இயேசு அவளை மெச்சிக்கொண்டு, மற்ற எல்லாரை விட இவளை அதிகமாய் போட்டாள் என்று சொன்னார் பாருங்கள். அது ஏனெனில் இவள் தன் வறுமையிலிருந்து போட்டாள். இருந்தது எல்லாவற்றையும் போட்டுவிட்டாள். தன் ஜீவனத்துக்கு உண்டாயிருந்த எல்லாவற்றையும் போட்டுவிட்டால், மற்றவர்களோ தங்கள் செல்வத்திலிருந்து எடுத்து போட்டார்கள் என்று இயேசு சொன்னார். இதில் மிக முக்கியமான காரியம் நமது மனம்தான் பிரியமானவர்களே. எல்லாவற்றையும் தேவனுக்கு கொடுக்கின்ற ஒரு மனம். நீங்கள் கொடுக்கின்ற அளவை தேவன் பார்க்கிறதில்லை, உங்கள் அன்பிலும் விசுவாசத்திலும் கொடுக்கிற காணிக்கையின் இனிதான வாசனையை முகர்ந்து பார்த்து உங்களை அவர் அபரித விதமாக அவர் ஆசீர்வதிக்கிறார். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. கிருபையும் இரக்கமுள்ள தெய்வமே, எங்களை அதிகமாய் நேசிக்கிறவரே, உன்னதமானவரே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் ஆறுதலே, எங்கள் நம்பிக்கையே, எங்கள் கண்மலையே, எங்கள் மீறுதல்களை மன்னிக்கிறவரே, எங்களை ஏற்றுக்கொள்ளுகிறவரே, ஆமாம் ராஜா ஏசப்பா, எங்களை கைவிடாத தெய்வமே, எங்கள் சத்துருக்களை எங்கள் முன்னின்று துரத்துகிறவரே, சத்துருக்களை சங்கரிக்கிறவரே, அப்பா பிதாவே, உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலும் அளவில்லாத உம்முடைய கிருபை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் அப்பா ஊற்றப்படட்டும் அப்பா. இந்த நாளுக்கான கிருபையை நீர் ஒவ்வொருவருக்கும் நீர் ஊற்றுவீராக. எஸ்டர்டே அதிகமான கிருபை கொடுக்கிற தெய்வமே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு முன்பதாக தாழ்மைப்படுகிற ஒவ்வொருவருக்கும் அவர் கிருபை அளிக்கிறார். ஆனால் பெருமை கொள்ளுகிறவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ராஜா, தாழ்மையுள்ள உம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த காலை வேளையிலும் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறேன். உம்மை நம்புகிற உம்மை விசுவாசிக்கிற இயேசு இந்த நாளிலே எனக்கு அவர் அற்புதம் செய்வார். நிச்சயமாகவே இந்த ஜெபத்தில் பங்கெடுக்கிற என் வாழ்க்கையில் நான் அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுவேன் என்று விசுவாசிக்கிறேன். உமக்கு முன்பதாக தாழ்மையை தரித்தவர்களாய் நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் ஆண்டவர் நீர் கிருபையினால் நிரப்புவீராக ராஜா. இந்த அதிகாலை வேளையிலும் சுவாமி அப்பாவும் இடத்துல ஜெபிக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் மாற்றங்களும் உயர்வுகளும் மேன்மைகளும் உண்டாகணும் அப்பா. ஹல்லேலூயா. துரைத்தனங்களை உறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கினீர். பிசாசினை சிலுவையில் வெற்றி சிறந்து அப்பா, வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை உடைய பிள்ளைகள் வாழ என் ஆண்டவர் இந்த காலை வேளையிலிருந்து நீர் உதவி செய்வீராக ராஜா. எஸ்அப்பா, நாங்கள் தரித்திரர் ஆகக்கூடாது என்பதற்காக ஐஸ்வர்யமுள்ள தேவனாகிய நீர் எங்களுக்காக சிலுவையிலே தரித்திரர் ஆனீரே அப்பா பிதாவே. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இனி தரித்திரத்தில் இருக்கக்கூடாது. தரித்திரத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் இந்த காலை வேளையிலும் எல்லாம் வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா. வருமானங்களை அப்பா சேர்த்து வைக்க முடியாதபடி, செல்வங்களை சேர்த்து வைக்க முடியாதபடி, செழிப்புள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியாதபடி தடை செய்கிற எல்லா பொல்லாத பிசாசுகளும் இயேசுவின் நாமத்தில் வெளியேறட்டும் அப்பா. ஹல்லேலூயா. ஏற்ற வேலையை நீர் கொடுப்பீர். ஏற்ற வேலை வாய்ப்பை நீர் கொடுப்பீர். ஹல்லேலூயா. உம்முடைய பிள்ளைகளை நீர் உயர்த்துவீர், மேன்மைப்படுத்துவீர் ராஜா. உம்முடைய பிள்ளைகள் செய்யும் கையிட்டு செய்யக்கூடிய எல்லாவற்றையும் நீர் ஆசீர்வதிப்பீர் ராஜா. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது தான் கர்த்தருக்கு பிரியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என் தேவாதி தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். எங்களுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரை சிலுவையில் எல்லாவற்றையும் செய்து முடித்தீரே உமக்கு நன்றி அப்பா. எங்கள் தரித்திரத்தையும் நீர் நீக்கினீரே உமக்கு நன்றி. அதிகாலை வேளையிலும் கடன் பிரச்சனைகளிலும் அப்பா போராட்டங்களில் அப்பா சிக்கி இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் விடுதலை உண்டாக வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ஆமாம் ராஜா, கடன் பாரகத்திலிருந்து உடைய பிள்ளைகளை முற்றிலுமாக விடுவிப்பீராக சுவாமி. ஹல்லேலூயா. அதிகமான கிருபையை ஊற்றுங்க. ஹல்லேலூயா. கடன் பாரங்கள் எல்லாம் நீங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. பிசாசுகளின் வெக்கப்பட்டு போகணும் அப்பா. என் தேவனுடைய கரம் ஓங்கி நிற்கட்டும் சுவாமி. ஹல்லேலூயா. இயேசுவே, என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லுகிற பொழுது கர்த்தாவே உம்முடைய கிருபை என்னை தாங்கிற்று என்று சொல்லப்பட்டது. என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகுகையில் உம்முடைய ஆறுதல் என் ஆத்துமாவை தேற்றுகிறது என்று பக்தன் சொல்லுகிறான். ஹல்லேலூயா. இயேசுப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தரே எனக்கு அடைக்கலம், என் தேவன் நான் நம்பி இருக்கிற என் கண்மலையை. இயேசுப்பா, இந்த நேரத்திலும் அப்பா எங்கள் ஜெபங்களை கேட்கிறீர், உமக்கு நன்றி. இந்த அதிகாலை வேளையிலும் உம்முடைய பிள்ளைகள் அப்பா ஒவ்வொருவரும் உடைய கரம் அமரணும் சுவாமி. பலவீனத்தில் பலன் கொடுத்துருங்கப்பா. ஹல்லேலூயா. நிறைவான ஆசீர்வாதங்கள் உடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுப்பீராக சுவாமி. உன்னதமானவரே, ஹல்லேலூயா. எல்லா கிரியைகளும் சத்துருவின் தந்திரங்களும் விலகி போகணும். இந்த அதிகாலை ஜெபத்தில் பங்கெடுக்கிற ஒவ்வொருவரும் அற்புதங்களை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். இயேசப்பா, விசுவாசத்தோட நம்பிக்கையோடு ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் கரம் வைக்கப்படட்டும் அப்பா. ஆமாம் ராஜா, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவா இருக்கிறது என்று சொன்னது போல இந்த காலை வேளையிலும் அப்பா உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருவர் மேலும் நீர்
கண்ணும் கருத்துமாய் நீர் இறங்கி ராஜா அவர்களை விடுவிப்பீராக. ராஜா, கண்ணீரோடு நிற்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்தன் சொல்லுகிறான், பாருங்கள், நான் உம்மை நோக்கி கூப்பிடும் நாளில் என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள். தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை நான் அறிவேன். ஒரு விசுவாசம் இந்த காலை வேளையில் பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும் அப்பா. நான் தேவனை நம்பி இருக்கிறேன், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? உமது கிருபை வான பரியந்தமும் உமது சத்திய மேகமண்டலங்கள் பரியந்தமும் அது எட்டுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. அப்பா பிதாவே, உமக்கு நன்றி. இந்த நாட்களிலும் அப்பா சிலுவை குறித்ததான தியானத்தில் நாங்கள் அதிகமாக இருக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. இயேசுப்பா, சிலுவையிலிருந்து உண்டான அந்த வெற்றி, சிலுவையிலிருந்து வரக்கூடிய அந்த வல்லமை இயேசுவே இந்த நாளில் ஒவ்வொரு பிள்ளைகளையும் சூழ்ந்து கொள்ளட்டும் அப்பா. அமராஜா, இதே சிலுவையில் நீர் தரித்திர கோலம் எடுத்தீர் என்று வேதம் சொல்லுகிறது. ஐஸ்வர்யமுள்ள தேவன் நீர். ஆனால் இயேசுப்பா, அவைகளை எல்லாம் விட்டு எங்களுக்காக தரித்திர கோலமானீர். காரணம், நாங்கள் தரித்திர வாழ்க்கை வாழக்கூடாது என்பதற்காக. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே இந்த நேரத்தில் தரித்திரத்தின் ஆவிகள் வெளியேறட்டும். பொல்லாத பிசாசின் கிரியைகள் எல்லாம் விலகி போகட்டும் அப்பா. ஹல்லேலூயா. இயேசுப்பா, உம்முடைய பிள்ளைகள் செல்வ செழிப்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த காலை வேளையிலே நான் ஆசீர்வதிக்கிறேன் அப்பா. ஹல்லேலூயா. குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குவீராக. வறுமையான பாத்திரங்கள் நிரப்பப்படட்டும் சுவாமி. வானத்தின் பலகணிகளை திறப்பீராக ராஜா. இடங்கொள்ளாது மட்டும் நீர் ஆசீர்வதிப்பீராக சுவாமி. வேலை வாய்ப்புக்காக அப்பா இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஏற்ற வேலையை நீர் கொடுப்பீராக சுவாமி. ஆமா ராஜா. இயேசுப்பா, ஹல்லேலூயா. வெளிநாட்டில் வேலைக்காக அப்பா முயற்சி செய்கிற பிள்ளையோட வாழ்க்கையில் அது வெற்றியாய் நடக்கட்டும். அமராஜ, குடும்ப பாரங்கள், குடும்ப கஷ்டத்தை அப்பா நீக்கும்படி ஹல்லேலூயா இயேசுவே நீர் இந்த நாளில் அற்புதத்தை செய்யணும் அப்பா. கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில் அந்த மாற்றங்கள் வரணும். அமராஜா இயேசுவே, என் தேவன் நீர் உம்முடைய பிள்ளைகளை உயர்த்துவீராக. ஹல்லேலூயா. பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அவர்கள் கையின் பிரயாசங்களை நீர் ஆசீர்வதிப்பீராக ராஜா. எஸ் டாடி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனை அநேகத்துக்கு அதிகாரியாக மாற்றுகிற என் தேவன் அப்பா. நீங்கள் தனக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை தெளிவாய் செய்யவும் ஆண்டவருக்கு உத்தமமாய் செய்ய அப்பா ஒவ்வொருவருக்கு கிருபை பாராட்டுங்க ராஜா. ஹல்லேலூயா. தான் இருக்கிற இடத்துல வேலையில் அப்பா உண்மையும் உத்தமமாய் நடக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா நீர் ஆசீர்வதிக்க விரும்புகிறீர் சுவாமி. கிருபையும் இரக்கம் உள்ள தெய்வமே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. ஹல்லேலூயா. இயேசுவே, பக்தன் சொல்லுகிறான், ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது. ஹல்லேலூயா. என் ஜீவனுள்ள நாள் மட்டும் நான் உம்மை துதித்து உமது நாமத்தை சொல்லிக்கொண்டே நான் இருப்பேன். ஹல்லேலூயா. தேவனே, நீர் என்னுடைய தேவனப்பா. அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாக இருக்கிறது. என் மாம்சமான உம்மை வாஞ்சிக்கிறது அடின்னு சொல்கிறான் பாருங்க. ஹல்லேலூயா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாக இருக்கிறது. உமது வல்லமையும் உமது மகிமையும் நான் கண்டேன். நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. இயேசுப்பா, என் படுக்கையின் மேல் நான் உம்மை நினைக்கும் போது ராச்சாமங்களில் உம்மை நான் தியானிக்கிறேன் என்று பக்தன் சொல்லுகிறான். இயேசுவே, ஹல்லேலூயா. அதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா அப்பா பிதாவே உம்மை நினைத்து பார்க்க என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். ஆகவே நான் பயப்படேன், நான் அஞ்சிடேன், நான் சோர்ந்து போக மாட்டேன். யார் என்ன சொன்னாலும் சரி, எப்படிப்பட்ட பிரச்சனைகள் எழும்பி வந்தாலும் சரி, எந்த நிந்தை அவமானங்கள் எனக்கு விரோதமாக எழும்பினாலும் சரி, நான் பயப்படேன், நான் பயப்படேன். என் ஆத்துமா ஒருபோதும் தொய்ந்து போகாது. என் ஆத்துமா பலனுள்ளதாய் மாறும். இந்த பிரச்சனைகளை கண்டு, உலக காரியங்களை கண்டு நான் சோர்ந்து போக மாட்டேன். ஆமாம் ராஜா. இயேசப்பா, இந்த காலை வேளையிலும் யாரெல்லாம் இயேசப்பா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சத்துருடைய தந்திரத்தினாலே ஹல்லேலூயா பிடிக்கப்பட்டு இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் விடுதலையாக்கப்படுவார்களாக. பிசாசின் பிடிகள் அவனுடைய தந்திரத்தில் சிக்கி இருக்கிறவர்கள் இயேசுவின் நாமத்தில் விடுதலையாக்கப்படுவார்களாக. கட்டுகள் அவிழ்க்கப்பட்டு போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. பலவீனத்தில் பலன் தரும் தெய்வமே, உமக்கு நன்றி அப்பா. கிருபையுள்ள தெய்வமே, இந்த அதிகாலை வேளையிலும் அற்புத சுகமளிக்கும் வல்லம் இந்த நேரத்தில் வெளிப்படட்டும் சுவாமி. ஹல்லேலூயா. சரீரத்தில் காணக்கூடிய வலிகள், வேதனைகள், ஹல்லேலூயா, பொல்லாத வியாதிகள், மரணத்துக்கு ஏதுவான வியாதிகள், குணப்பட முடியாது என்று மருத்துவர்கள் சொன்ன வியாதிகள் எதுவாக இருந்தாலும் சரி, என் இயேசுவின் கரம் இந்த நேரத்தில் இறங்கட்டும். என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லைப்பா, ஒன்றுமே இல்லை. அற்புத சுகத்தை நீர் கொடுப்பீராக. உம்மிடத்தில் ஜெபிக்கிற ஹல்லேலூயா இந்த காலை வேளையிலும் வாஞ்சியாய் கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு மேலும் கரங்களை இறங்கணும் அப்பா. உம்முடைய கரத்தின் வல்லமை இறங்கணும் சுவாமி. விடுதலை உண்டாகணும். மருத்துவ ரிப்போர்ட்டுகள் எல்லாம் இயேசுவின் நாமத்திலே மாறணும். எப்படிப்பட்ட கேன்சர் கட்டிகளும் இயேசுவின் நாமத்தில் மறைந்து போகட்டும் அப்பா. மருத்துவமனையில் இருந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக அப்பா நான் உம்முடைய கரத்தில் வருகிறேன். அமராஜா, வேதனையோடும் துக்கத்தோடும் துயரத்தோடும் கண்ணீரோடு இருக்கிற பிள்ளை
பிள்ளைகளை நீர் கண்ணோக்கி பார்ப்பீராக ராஜா. அமராஜா அவர்கள் மேல் மனதுருகுவீராக சுவாமி. இப்பொழுதே அற்புத சுகமளிக்கும் வல்லமை மருத்துவமனையில் இருக்கிற அப்பா ஒவ்வொரு மேலும் இறங்கணும் அப்பா. வேதனையோடு கஷ்டத்தோடும் பாரத்தோடும் கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நல்ல ரிப்போர்ட்டுகளை அப்பா மருத்துவர்கள் சொல்லத்தக்கதாக என் ஆண்டவர் அதிசயத்தை நீர் செய்வீராக ராஜா. எப்படிப்பட்ட காய்ச்சலும் இப்பொழுது மறைந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தில். சரீரத்திட்டு விலகி போகட்டும். சரீரத்தில் காணக்கூடிய வலிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் நீங்கி போகட்டும். கற்பத்தில் கனி இல்லாதபடிக்கு ஹல்லேலூயா பிசாசானவன் செய்யக்கூடிய எல்லா தந்திரத்திலும் இருந்தும் எல்லா சர்ப்பத்தின் ஆவிகளும் இயேசுவின் நாமத்தில் வெளியேறக்கட்டது. ஜெபிக்கிற இந்த நேரத்தில் உன்னதமானுடைய கரம் இறங்கட்டும். பரிசுத்த ஆவியானுடைய அக்கினி அதிகமாக ஊற்றப்படட்டும். நுகங்கள் முறிக்கப்படட்டும். கட்டுகளிலும் நம்முடைய பிள்ளைகள் இப்பொழுது விடுவிக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தில். எப்படிப்பட்ட கட்டுகளிலும் நம்முடைய பிள்ளைகள் இருப்பார்கள் சொன்னாலும் சரி, பிள்ளைகள் உயர விடாதபடி ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளாதபடி தடை செய்கிற எப்படிப்பட்ட பிசாசின் கிரியைகளாக இருந்தாலும் சரி, ஏவல் பிசாசுகளாக இருந்தாலும் சரி, ஹல்லேலூயா இயேசப்பா இவர்கள் உயராதபடிக்கு நான் இவர்களுக்கு விரோதமாக செய்வனைகள் ஏவலை நான் செய்கிறேன் என்று சொல்லி செய்து வைத்து அது நிமித்தமாக பாதிக்கப்பட்டு வாழ்க்கையில் அப்பா வருமானங்களை எடுத்துக்கொள்ள முடியாதபடி எவ்வளவுதான் சேர்த்தாலும் தேவையில்லாத ஹல்லேலூயா மருத்துவ செலவுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் வந்து பணங்கள் எல்லாவற்றையும் அழிவுக்கு கொண்டு போகக்கூடிய அசுத்த ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறட்டும் அப்பா. எப்படிப்பட்ட சாபங்களும் இப்பொழுது நீங்கி போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. உண்மையாய் உத்தமமாய் இந்த அதிகாலை வேளையில் கர்த்தர் அற்புதம் செய்வார் என்று நம்பிக்கையோடு என்னோடு இணைந்து ஜெபித்து கொண்டு இருக்கிறேன். இந்த வார்த்தையை கேட்டு அப்பா என்னோடு இணைந்து ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா உம்மை மகிமைப்படுத்துகிற யாராக இருந்தாலும் சரி, என் தேவனுடைய கரம் இப்பொழுதே அவர்களுக்கு அற்புதத்தை செய்யட்டும், அதிசயத்தை செய்யட்டும் அப்பா. ஹல்லேலூயா வேதத்தில் சொல்லப்படுகிறது, துன்மார்க்கர் செய்யும் ரகசிய ஆலோசனைக்கும் அக்கிரமக்காரருடைய கலகத்துக்கும் என்னை விடுவித்து மறைச்சாலும். ஹல்லேலூயா இயேசப்பா பொல்லாத மனுஷருடைய அப்பா சேர்ந்து உடைய பிள்ளைகள் இல்லாதபடி நீர் பார்த்து கொள்ளுவீராக ராஜா. ஹல்லேலூயா இயேசப்பா பொல்லாத மனிதர்களிடத்திலிருந்து நீர் உடைய பிள்ளைகளை விடுதலை ஆக்குவீராக. ஹல்லேலூயா தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவரே ஹல்லேலூயா நீதிமான் கர்த்தருக்குள் மகிழ்ந்து அவரை நம்புவான். செமையான இருதயம் உள்ளவர்கள் யாவரும் மேன்மை பாராட்டுவார்கள். இயேசுவே உமக்கு நன்றி 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 அப்பா. அம்மா உம்முடைய பிள்ளைகள் நீதிமானாக இருக்கிறாங்க சுவாமி. ஹல்லேலூயா நீதிமானுக்கு ஹல்லேலூயா வருகிற துன்பங்கள் அநேகமாக இருந்தாலும் எல்லாவற்றிலும் இருந்து அவனை விடுவிப்பீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படிப்பட்ட நெருக்கத்திலும் அப்பா போராட்டத்திலும் இருப்பார் என்று சொன்னால் ராஜா நீர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீதிமானாய் பார்க்கிறீர். ஆகவே அப்பா பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்பா. நீர் உடைய பிள்ளைகளை விடுதலை ஆக்குவீர் அப்பா. இந்த நேரத்தில் உடைய கரம் பிசாசின் கிரியைகளை அழித்து போடட்டும். ஹல்லேலூயா இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற இந்த நேரத்தில் பரிசுத்த ஆவியின் அக்கினி ஒவ்வொரு உள்ளங்களையும் பற்றி பிடிக்கட்டும் அப்பா. ஹல்லேலூயா எப்படிப்பட்ட இருளின் அதிகாரங்களும் விலகி போகணும் இயேசுவின் நாமத்தினால். இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருப்பதாக இயேசுவின் நாமத்தினால். இந்த நாள் உடைய பிள்ளைகள் செழிப்பை அனுபவிக்கும் நாளாக இருக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இந்த நாள் உடைய பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பை ஆண்டவர் கொடுக்கிற நாளாக இருக்கட்டும் அப்பா. உடைய பிள்ளைகள் கையிட்டு செய்யும் எல்லாவற்றையும் நீர் ஆசீர்வதிக்கும் நாளாக இது இருக்கட்டும் சுவாமி. ஹல்லேலூயா நித்தம் உடைய கிருபைக்காக அப்பா காத்திருக்கிற ஹல்லேலூயா என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளட்டும் அப்பா. இந்த ஜெபத்தில் பங்கெடுக்கிற அப்பா இந்த அதிகாலை வேளையில் அப்பா உடைய வார்த்தையை கேட்டு என் இயேசு என்னோடு கூட இருக்கிறார், நான் பயப்படேன் அஞ்சிடேன், எதற்கண்டு நான் சோர்ந்து போக மாட்டேன் என்று தைரியமாய் விசுவாசத்தோடு நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அற்புதங்களை பெற்றுக்கொள்ளுகிறது நீர் சாட்சியாய் கொடுக்குறீங்க ராஜா. ஹல்லேலூயா இயேசப்பா. ஹல்லேலூயா எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி என் தேவன் விடுதலை கொடுக்க நீர் ஆவலாக இருக்கிறீங்க சுவாமி. கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபமாக இருக்கிறவர் அப்பா. ஹல்லேலூயா என் பிள்ளை என்னை கூப்பிடாதா, என்னிடத்தில் ஜெபிக்க மாட்டானா என்று அப்பா நீர் பார்க்கிறீரப்பா. கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி அப்பா பிதாவே என்று என்னை கூப்பிட மாட்டானா என்று சொல்லி ஏக்கத்தோடு இருக்கிற என் தேவனே, இந்த அதிகாலை வேளையிலும் யாரெல்லாம் நோக்கி கூப்பிடுகிறார்களோ, யாரெல்லாம் நோக்கி அப்பா பிதாவே என்று சொல்லுகிறார்களோ, இந்த அதிகாலை வேலை அவர்களுக்கு அதிசயமான வேலையாக இருக்கட்டும், ஆச்சரியமான வேலையாக இருக்கட்டும் அப்பா. நன்மையை புசிக்கும் வேலையாக இருக்கட்டும், நலமானதை அப்பா கொண்டாடக்கூடிய அப்பா நேரமாக இது மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இந்த நாள் மகிழ்ச்சி உள்ள நாளாக இருக்கட்டும் அப்பா. வெற்றியுள்ள நாளாக இருக்கட்டும். பிசாசின் தலையை நசுக்கி போடக்கூடிய நாளாக இருக்கட்டும். அதில் பிள்ளைகளை வேதனைப்படுத்தி வந்த எல்லா பிசாசுகளின் கட்டுகளும் அறுபட்டு போக நாளாக இருக்கட்டும் அப்பா. அதன் கிரியைகள் முறியடிக்கப்படக்கூடிய நாளாக இருப்பதாக என்று சொல்லி கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் தேவ ஆவியானவரை கொண்டு அவருடைய பலத்தை கொண்டு நான் பேசுகிறேன். ஹல்லேலூயா தீர்க்க தரிசனமாய் பேசுகிறேன் ராஜா. ஹல்லேலூயா கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் மேன்மையடையட்டும், உயரட்டும். அளவில்லாதபடி கிருபையும் சமாதானம் இந்த காலை வேளையில் கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா நிரப்பட்டும் என்று சொல்லி துதி கன மகிமை எல்லாம் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இரட்சகர் ஒருவருக்கே செலுத்துகிறேன். என்பது இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன்.